Good morning, students. So, last module நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்குவோம் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா HTMLனா என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். இந்த HTML எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். ஸோ இந்த HTML உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, அதாவது யார் யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ், எந்த மாதிரியான அட்வான்டேஜ், டெவலப்பருக்கு எப்படி இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். இதை தவிர இந்த HTMLக்கும் HTML5க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். ஸோ HTML எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம், ஸோ மீடியா பிளேயர் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, அது மாதிரி கிராஃபிக்ஸுக்கு எந்த மாதிரி பண்ணோம், என்ன மாதிரி சப்போர்ட் எல்லாம் தேவை இருக்கும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கடந்த மாடியூலில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ HTML5ன்னு சொல்லும்போது புதுசாக என்னென்ன எலிமெண்ட்டை நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிமாண்டிக் எலிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிராஃபிக்ஸ் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சில அட்ரிபியூட்ஸ் மட்டும் என்ன செய்ய போகிறோம், என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறது மட்டும் தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். ஃபார்ம்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க நீங்கள், ரைட்டா? சரி. ஸோ சிமாண்டிக் எலிமெண்ட் என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா ஆர்டிக்கிள்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஹெடர்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஃபுட்டர் அண்ட் செக்ஷன் ஒரு எலிமெண்ட் இருக்கு. சரிங்களா? கிராஃபிக்ஸ் எலிமெண்ட்ல நம்ம ஏற்கனவே போன மாடியூல்ல பார்த்த மாதிரி 2 மாடியூல் வந்து தேவை அப்படின்னு இருக்கேன். ஆடியோவும் வீடியோவும் என்னது ப்ளே பண்றதுக்கு என்ன எலிமெண்ட் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கேன், தட் இஸ் கேன்வாஸ் எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து SVGன்னு ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். எலிமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன், தட் இஸ் டேக்னு சொல்றோம். இந்த SVGனா என்ன அப்படின்னா ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் டேக். சரிங்களா? ஓகே, என்னென்ன மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஆடியோ இருக்கு, வீடியோ எலிமெண்ட் இருக்கு. ஸோ என்னென்ன ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் எதெல்லாம் அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பருங்கிறது என்னது ஒரு அட்ரிபியூட், டேட்டுங்கிறது அட்ரிபியூட், டைம்ங்கிறது ஒரு அட்ரிபியூட், கேலண்டருங்கிற ஒரு அட்ரிபியூட், ரேஞ்சுங்கிறது ஒரு அட்ரிபியூட். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து கேன்வாஸ் எலிமெண்ட் பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இந்த கேன்வாஸ் எலிமெண்ட் எதுக்காக உபயோகிக்கிறோம் அப்படின்னா கிராஃபிக்ஸை வந்து வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன கிராஃபிக்ஸ் வரலாம் அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம், என்ன ஷேப் வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் எது வழியாக தான் முடியும் அப்படின்னா த்ரூ த ஜாவா ஸ்கிரிப்ட். சரிங்களா? என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் டேக், கேன்வாஸுங்கிறது டேக். சரி, இந்த கேன்வாஸ் டேகை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரௌசர் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒபேராங்கிறது ஒரு ப்ரௌசர், கூகுள் குரோம்னு ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லேட்டஸ்ட் வெர்ஷனாக என்ன சொல்லியிருக்கேன் போன கிளாஸில் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. ப்ரௌசர் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் போன மாடல்லையே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம புதுசாக HTML5ல பார்க்க போகிற எலிமெண்ட் என்ன அப்படின்னா மீடியா எலிமெண்ட். இந்த மீடியா எலிமெண்ட் பார்க்க போகிறோம்ல, வாட் இஸ் மீன் பை மல்டிமீடியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எதெல்லாம பார்க்குறோம், எதெல்லாம் கேட்குறோம், உதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இமேஜ் வந்து பார்க்குறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்க்குறோம், அதே மாதிரி என்ன செய்கிறோம் ஒரு சவுண்டு வந்து கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிமீடியான்னு சொல்கிறோம். அதாங்க கொடுத்துருக்கேன், எனிதிங் வி ஹியர் see like images, sounds, music, videos, animations are called multimedia அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மீடியா எலிமெண்ட்ஸ் வந்து எங்க சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மல்டிமீடியா ஃபைல்ஸ்ல என்ன செய்யும் ஸ்டோர் ஆகும். சரி சார், ஒரு ஃபைல் எப்படி மல்டிமீடியா ஃபைலுங்கிறது நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது? உதாரணமாக நீங்கள் என்ன செய்கிறோம், நம்ம வேர்டில் யூஸ் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா டாக்ஸ்ன்னு இருக்கும் எக்ஸ்டென்ஷன், ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டாக்ஸ்ன்னு இருக்கும். பவர் பாயிண்ட்ல யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பிபிடின்னு இருக்கும். அதே இது எக்ஸல்ல யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், எக்ஸ்எல்எக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மல்டிமீடியா ஃபைலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன். எந்த மாதிரிலாம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அப்படின்னா .wav இருக்கும், .wmன்னு இருக்கும், MP3 இருக்கும், MP4 இருக்கும், mpegன்னு இருக்கும், அதே மாதிரி .aviங்கிற ஃபைல் வச்சு என்ன இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருந்தால் நம்ம இந்த ஃபைல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மீடியா எலிமெண்ட்ஸ், அதாவது மல்டிமீடியா ஃபைலுங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபார்ம் எலிமெண்ட் வந்து
என்னென்ன ஃபார்ம் எலிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபார்ம் எலிமெண்ட் எதுக்காக சார் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன் நான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஃபார்ம்? யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கணும், தட் இஸ் கலெக்ட் பண்ணணும். யூசர் இருந்து டேட்டா வாங்கி அதை சர்வருக்கு கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட நேம் முதற்கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. ஸோ நீங்கள் என்ன இதாக இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ரோல் நம்பர் என்ன, இது எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபார்மோட இன்புட்டு நம்ம கொடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சர்வருக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணுறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் ஃபார்ம் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம்? இன்புட்டு, செலக்ட், பட்டன், ஃபீல்டு, செட், லெஜண்ட், டெக்ஸ்ட் ஏரியா, டேட்டா லிஸ்ட், அவுட்புட்னு என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபார்ம் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா சிமாண்டிக் எலிமெண்ட். சிமாண்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். சிமாண்டிக்னா பொதுவாக என்ன அர்த்தம் அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். யாருக்கு மீனிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரௌசருக்கும் தெரியணும், அதை டெவலப் பண்ணக்கூடிய அந்த டெவலப்பருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து மீனிங் தெரியணும். அப்போதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், டெவலப் பண்ண முடியும். ஸோ எதுக்காக இது வந்து இந்த மீடியா இந்த எலிமெண்ட் வந்து தேவை அப்படின்னா நம்ம டேட்டா வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டேட்டா வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஷேரிங்னா உங்களுக்கு என்ன இருக்கும், நம்மளோட ஃபைலை அடுத்த ஆளுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்துருக்கோம். டேட்டா வந்து என்ன செய்யணும், சில நேரம் வந்து அதே டேட்டா வந்து என்ன செய்வோம் நம்மளுடைய அப்ளிகேஷனில் என்ன செய்ய போகிறோம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எந்த மாதிரியான சிமாண்டிக் எலிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஃபிகர் கேப்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஃபிகர்னு ஒன்று எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், டைம்னு கொடுத்துருக்கோம், அது மாதிரி மார்க்னு ஒரு எலிமெண்ட் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ், புதுசாக இருக்கக்கூடிய HTML உள்ள எலிமெண்ட்ஸ். ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் that provides a structure. எந்த ஆர்டர்ல இருக்கணும், ஒரு அமைப்போட இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் சொல்றோம், அல்லது ஸ்ட்ரக்சரல் டேக்னு சொல்லுவோம். எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் டேக்லாம் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹெடர்னு ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்றோம், ஃபோட்டோ, நேவிகேஷன், ஆர்டிக்கிள், அசைட், செக்ஷன். இது எல்லாமே என்னதுதான் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது என்னதான் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா ஹெடர் எலிமெண்ட் முதல்ல இருக்கணும், அந்த ஹெடர் எலிமெண்ட்டுக்கு கீழே நேவிகேஷன் எலிமெண்ட் இருக்கணும், அந்த நேவிகேஷன் எலிமெண்ட்டுக்கு கீழே அசைட் இருக்கணும். திஸ் அசைட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 டேக்ஸ். என்னென்ன அப்படின்னா செக்ஷன் அண்ட் ஆர்டிக்கிள். The last element which are used here as the footer. என்ன செஞ்சிருக்கோம், footer கொடுத்துருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹெடர் மேல இருக்கணும், நேவிகேஷன், செக்ஷன், ஆர்டிக்கிள், அசைட் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கோம் சொல்றோம். ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ல நாம இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் எலிமெண்ட். இந்த ஆர்டிக்கிள் எலிமெண்ட் எங்க இருக்கணும், அசைடுக்குள்ள இருக்கணும், செக்ஷனும் ஆர்டிக்கிளும் சேர்ந்தது. சரியா? ஓகே. இந்த ஆர்டிக்கிள் எலிமெண்ட்டினுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பா ஒரு இண்டிபெண்டன்ட் டேட்டா, தனியா இருக்கக்கூடிய டேட்டாவை என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து அதுக்குரிய மீனிங் கொடுக்கணும், தட் சென்ஸ் பண்ணணும். அந்த டேட்டாவை என்ன செய்யணும் அப்படின்னா வெப்சைட்டினுடைய மற்ற பகுதியில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம். அதான் அங்கே கொடுத்துருக்கேன். இண்டிபெண்டன்ட் ஆர் செல்ஃப் கண்டெய்ன்ட் டேட்டா தட் மேக்ஸ் சென்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். சரியா? இதை என்ன செஞ்சுக்கலாம், வெப்சைட்னுடைய மற்ற பகுதியில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்கேன். ரீட் இண்டிபெண்டன்ட்லி நான் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இந்த ஆர்டிக்கிளுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஸ்டார்டிங் டேக் ஆர்டிக்கிள்னு கொடுக்கணும். இதில் நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து இண்டிபெண்டன்ட் கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை கொடுத்துக்கலாம். என்ன செஞ்சுருக்கணும், இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ரைட்டு. இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு என்ன செய்வோம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கேன், ஆர்டிக்கிள், கண்டென்ட், தென் என்ன கொடுத்துருக்கோம், க்ளோசிங் டேக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இந்த ஆர்டிக்கிள் எலிமெண்ட் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இதில் தப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தட் இஸ் டாக்குமெண்ட் டைப் HTML கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து HTML ஃபைலுடைய ஃபர்ஸ்ட் டேக். இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன செஞ்சுருக்கோம், டைட்டில் டேக் கொடுக்கலாம். இங்கே வந்து நான் டைட்டில் கொடுக்கல, என்ன செஞ்சேன், அடுத்து டைரெக்டாக என்ன செஞ்சேன் அப்படின்னா பாடி டேக் கொடுத்துட்டேன். இந்த பாடி டேக்ல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆர்டிக்கிள் எலிமெண்ட் யூஸ் பண்றேன். என்னென்ன ஆர்டிக்கிள் எலிமெண்ட் யூஸ் பண்றேன், எதை வச்சு யூஸ் பண்றேன் அப்படின்னா 2 எலிமெண்ட் வச்சு யூஸ் பண்றேன். தட் இஸ் ஹெடர் டேக் அண்ட்
பேராகிராஃப் டாக் யூஸ் பண்றேன். ஸோ இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. சரியா? அப்போ என்ன செஞ்சிருக்கேன், வாட் இஸ் சக்சஸ் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், ஒரு இண்டிபெண்டன்ட் டேட்டா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த பேராகிராஃப்ல இருந்து எடுத்திருக்கேன். இந்த பேராகிராஃப்ல சக்சஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பேராகிராஃப்ல என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? சக்சஸ் இஸ் லைக் எ ட்ரெயின், இட் ஹேஸ் செவரல் காம்பனன்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டிக்கிளை இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன், பாடி டாக் இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன், இந்த HTML டாக் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். சார் அவுட்புட் எப்படி சார் இருக்கும்? ஒரு ஹெட்டிங் இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஹெட்டிங் இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும். தட் இஸ் ரெண்டுமே என்னது அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டேட்டாங்கிறத என்ன செஞ்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி சார் இருக்கும் அவுட்புட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். வாட் இஸ் சக்சஸ், இது வந்து ஹெட்டிங் டாக், இது வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பேராகிராஃப் டாகா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா அப்படின்ட்டு? ரைட். அப்போ இந்த மாடல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா HTML5ல என்னென்ன எலிமெண்ட்லாம் புதுசா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம், என்னென்ன மீடியா எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம், ஃபார்ம் எலிமெண்ட் என்னென்ன இருக்கு, ஃபார்ம் எலிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து சிமாண்டிக் எலிமெண்ட்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ல என்ன செஞ்சிருக்கோம், ஆர்டிகிள் எலிமெண்ட்னா என்ன அப்படிங்கறத மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். சரிங்களா? வச்சதை என்ன செய்வோம், அடுத்த ஒரு மாடியூல்ல பார்க்கலாம். ஓகே.